முருகர் மாநாடு கொண்டாடிக்கிட்டு இருக்கான் திமுககாரங்க. இவர் இந்த எடுபடி இவர் சேகர் பாபு அவர் தானே நடத்துகிறாரு. முருகருக்கு அபிஷேகம்மா, முருகருக்கு இதும்மா, அங்கே மற்றபடி இது உற்சவம்மா. முருகருக்கு மாநாடே நடத்திட்டான். நான் ஏற்கனவே சொன்ன முருகரை அரசியல்வாதி ஆக்கிட்டு மாநாடு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பழனியில் வெறும் அரசியல்வாதிக்காரரும் போட்டிருக்காங்க. பெரிய இந்த அடிகளார், இந்த மடாதிபதி எல்லாரும் ரூமும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. அவங்களுக்குள்ளே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, போகாதீங்கப்பா, வெறும் அரசியல்வாதியாக சூழ்ந்துட்டான், நமக்கு யாருக்குமே இடமில்லை. பகுத்தறிவாதிகள் கூட்டம் அங்கே போய் குவிஞ்சு கிடக்கு. பழனி முருகர் காலில் போய் விழுந்து பாவ மன்னிப்பு கேட்குறதுக்கு எல்லா பேரும் போயிருக்கான். அங்கே பழனி முருகர் கோயிலையே நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு செய்தி வந்திருக்கு. ஆனால் இதில் முக்கியமான ஆளை காணும். முக்கியமான ஆள் அண்ணாமலையை காணும். கருணாநிதி சமாதிக்கு போய் விழுந்து கும்பிட்டாரு. முருகருக்கு போய் கும்பிடணும்ல. கருணாநிதி சமாதிக்கு போனாலும் பழனி முருகன் மாநாடுக்கு போகலை. இன்விடேஷன் கொடுத்தாங்களா, இல்லை கொடுத்து இவர் போகலையா? ஏன்னா கருணாநிதி சமாதியில் விழுந்தது படுகவலமாக போச்சு. தமிழ்நாடு பூரா காரில் துப்பிட்டாங்க பிஜேபிக்காரங்க. அதனால் போகலையான்னு தெரியலை. அண்ணாமலையிட்ட இதை கேட்குறோம், ஏன் முருகர் இதுக்கு கருணாநிதி சமாதிக்கு போக தெரிஞ்சதே? கையெடுத்து கும்பிட்டீங்களே, முதுகெலும்பு வளைஞ்சு கும்பிடலைனாலும் வளைஞ்சு கும்பிட்டீங்கல்ல, அது மாதிரி ஏன் முருகர் கோயிலுக்கு போகலை? இப்போ முருகரை விட கருணாநிதி பெரிய ஒரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அண்ணாமலை அவர்கள் பழனி மாநாட்டுக்கு ஏன் செல்லவில்லை? கருணாநிதி சமாதிக்கு சென்ற நீங்கள் பழனி கோயில் மாநாட்டுக்கு ஏன் செல்லவில்லைங்கிறத இவரும் கொஞ்சம் சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் மிகப்பெரிய போராட்டம். அரசாங்க மருத்துவமனையில் இருந்த டாக்டர் செத்துட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்கன்னு மிகப்பெரிய ஊர்வலமெல்லாம் வருது. அதுதான் இப்போ எல்லா இடத்துலையும் அதுதான் பேசுகிறாங்க. மம்தா பானர்ஜி ரிசைன் பண்ணணும். எவ்வளவு அரசாங்க ஆஸ்பத்திரி எவ்வளோ மோசமாகிடுச்சு பாருங்கள், கேவலம் அப்படிங்கிறாங்க. எல்லாம் காரி துப்புறாங்க. மம்தா பானர்ஜி ராஜினாமா பண்ணுங்கிறாங்க. அங்கே கொலை பண்ணிட்டாங்க. இங்கே உயிரோடு இருக்கிற ஆளையோ கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு அரசாங்க மருத்துவமனையில். இந்த வீடியோவை பாருங்கள். பாவம் வயசானவர், குளுக்கோஸ் ஏற்றிருக்காங்க. டாக்டர் இல்லை, நர்ஸு இல்லை. கடைசி இந்த கழிவு இதெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்கல்ல, அவர் குளுக்கோஸ் ஏற்றுறாரு. அந்த கூட்டுறவங்க பக்கத்தில் இருந்துக்கிட்டு உதவி செய்யலாம். ஆக இவர் இப்போ சாவாருன்னே தெரியலை. இப்போ அரசு மருத்துவமனையில் இருக்கிறவங்க கதியெல்லாம் இதுதான். மற்ற டாக்டர் இல்லை, நர்ஸு இல்லை, இதை கழுவுறவங்க, தரையை துடைக்கிறவங்க, இவங்க போய் குளுக்கோஸ் சேர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா இது அப்போ இதுக்கு மட்டும் ஸ்டாலின் ராஜினாமா பண்ணாமல் எப்படி இருக்கிறது? உயிருடன் இருப்பவர்களை கொன்று கொண்டு இருக்கிறாரு ஸ்டாலின். சுப்பிரமணி டெய்லி வாக்கிங் போகிறாரு, குதிக்கிறாரு, இதெல்லாம் போகிறாரு. காலையில் 2 மணி நேரம் வாக்கிங் போகிறாரு. ஸ்டாலின் பின்னாடி எடுபடி மாதிரி வாக்கிங்க்கு பின்னாடி போகிறாரு. அதுக்கப்புறம் அவர் போய் மொட்டை மாடியில் அவர் மட்டும் தனியாக ஓடுறாரு. இதெல்லாம் செய்கிறாரு. ஆஸ்பத்திரியில் கோட்டை விடுறாரு. அவர் தான் இந்த மந்திரி, சுகாதார மந்திரி. உயிரோடு இருக்கிறவங்கள கொண்டுக்கிட்டு இருக்காரு. கேட்டால் தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே இதில் மிகச்சிறந்த மாநிலம் மருத்துவத்துறையிலங்கிறாரு. அதனால் குளுக்கோஸ் ஏற்றுறவங்களெல்லாம் விட்டுட்டு நர்ஸுங்களை வச்சு சீக்கிரம் ஏற்றணும் அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு கோரிக்கையாக வைக்கிறோம். 2026 மே மாதம் மதுரை எய்ம்ஸ் செயல்பட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறார். யார், ஸ்டாலினா? இல்லை, அவர் சொல்லலை. வேறு யார்? சுப்பிரமணி சொல்கிறாரா? அவரும் சொல்லலை. மத்திய சுகாதார அமைச்சர் சொல்கிறார், அவரும் சொல்லலை. அப்போ யார் தான் சொல்கிறான்னா அண்ணாமலை சொல்கிறார். அண்ணாமலை பாஜகவுக்கு தலைவர். எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்கணுங்கிறது அரசாங்கம் இதை முடிவை அண்ணாமலையே சொல்கிறார். இவ்வளோ நாள் அப்போ எய்ம்ஸ் ஏன் லேட்டாச்சு? நிலத்தை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க கையகப்படுத்தி அரசாங்கம். இவர் உதயநிதி ஒரு செங்கல் எடுத்துக்கிட்டு எல்லா இடமும் போயிட்டு கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தார். இப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கல்ல. அதனால் திமுக சார்பாக அண்ணாமலையே அறிக்கை வருகிறார். என்னென்னா 26 மே மாதம்
என்ன அது என்ன 26 மே மாதம் தானே சட்டசபை தேர்தல் வருது, அப்போ நாங்கள் கொண்டு வந்துருக்கோம் அப்படின்னு இப்போ 2 பேர் கூட்டணி வச்சுட்டதுனால இது நடந்தது. ஏன்னா இவ்வளோ நாளாக பிஜேபி மேலே இருக்கிற கோபத்தில் தான் நிலத்தை கையகப்படுத்தாமல் கொடுத்தாங்க திமுக. இப்போ 2 பேரும் தான் ராசி ஆகிட்டாங்கல்ல, 2 பேரும் ரொம்ப நெருக்கமாயிட்டாங்கல்ல. இன்னுமே எல்லா முடிவுகளையும் அண்ணாமலையே வெளியிட்டால் நல்லது. திமுகவின் முடிவுகளை, தமிழ்நாடு அரசாங்கத்தின் முடிவுகளை. ஸ்டாலின் வேறு வெளிநாடு போகிறார, அதனால் அண்ணாமலை நீங்களே இனி எல்லா முடிவுகளையும் அறிவிங்க அப்படிங்கிறது. எப்படியோ எய்ம்ஸுங்க வந்து சேர்ந்தால் போதும். ஆனால் 26 மேலே தான் கொண்டு வரீங்க. நீங்கள் 1000 எய்ம்ஸுகளை கொண்டு வந்தாலும் நீங்களும் திமுகவும் ஒன்றா சேர்ந்து கூட்டணியில் நில்லுங்க. தலைகீழ நின்னாலும் உங்களுக்கு எதுலேயும் டெபாசிட் கிடைக்காது.